டேஸ்ட் எப்படி என்ன பார்த்து காசு தரதில்லை தானே குடிங்க. அங்கே பாருங்க, அதில் அவர்களில் சூரியன் பட்டு மினுங்கிறார்கள். இந்த இடம் எனக்கு பிடிச்சி போச்சு. வாழ்ந்தா இங்கே வாழணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். நிலாவளி என்ற இடத்தை உங்களுக்கு காணொலியில் காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 2 காணொலிகள் போட்டிருக்கிறேன். நேற்று போட்ட காணொலியில் நிலாவளியில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்கின்றதை பதிவிட்டிருந்தேன். தேவையானவர்கள் அந்த காணொலியை பார்த்து வாங்கலாம். என்னுடைய செம்மறி ஆடுகள் இங்கே கூடவா இருக்குது. நான் நிலாவளி என்றது வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து போகிறார்கள் என்றது ஒரு பக்கம் இருக்க, இங்கே கால்நடைகளாக இருந்தாலும் சரி, அதே போல் தோட்டம் செய்கிறதா இருந்தாலும் சரி அதிகமாகவே இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே இருந்து அடுத்த பகுதியை பார்ப்போம். கடந்த காணொலிகளை பார்த்தா உங்களுக்கு எந்தெந்த இடங்களை காட்டி இருக்கிறன்றது விளங்கும். சரியா, இப்போ நாங்கள் போகலாம். நிறைய குறுக்கு வீதிகள் போகுது, ஆனால் எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே நாங்கள் போகலை. அதாவது வெள்ளை பக்கம் போகும். சரியா, இப்படி நேர போய் புல்மோட்டை திருகோணமலை பிரதான வீதியில் ஏறி கடற்கரை வீதிக்கு போவோம். கடற்கரை வீதின்னு கடற்கரைக்கு போகிற வீதிக்கு போவோம். இப்போ இப்படி திரும்பி பார்த்தா கடற்கரைக்கு போகலாம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்படி போய் அதில் பிரதான வீதியில் ஏறி உங்களுக்கு காட்டுறோம். சரியா, சரி, பிரதான வீதிக்கு வந்து விட்டுருவோம். இந்த வெள்ளப்பக்கம் ஒரு பகுதிகளை ஏற்கனவே காட்டியாச்சு. நாங்கள் இப்போ இந்த வீதியால் போவோம். இதில் இடப்பக்கம் பாருங்க, திக்கத்திக்கான வீடுகள். ஆனால் எல்லா காணிகளுக்குள்ளேயும் இந்த வீதியோரத்தில் வீடுகள் இருக்குது. எந்த இடத்துல வீடுகள் இருக்குது. சரி, அங்கே போவோம். அதுக்கு முதல் வெள்ளப்பக்கம் பாருங்க, தென்னந்தோப்பு சிறப்பாக இருக்கு. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதில் போகிற வீதிக்குள்ளே போக போகிறோம். இடப்பக்கம் திரும்புவோம். நிஷாமியா முன்பள்ளி அதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இதில் ஒரு பள்ளிவாசலா இது ஒரு பள்ளி. சரி, வேறு இப்படி இந்த வீதியால் நேராக போய் வருவோம். இடப்பக்கமாக இருந்தோம். தோட்டம் இந்த வீதியில எல்லாம் திக்கா நிறைய விடுதிகள் இருக்குது, தங்க விடுதிகள். மண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்குன்னு இந்த தோட்டங்கள். இப்படி வந்து பார்க்க நல்லா இருக்குது. கல் பதிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஐயா இருக்குது. ஐயா வணக்கம், கதைக்கலாமா? நாங்கள் ஒரு யூடியூப் சேனல். உங்களோட பெயர்? எப்படி போகுது வாழ்க்கை? உங்களோட இடம்? சரி சரி. அப்போ என்ன வேலைகள்? சரி சரி ஐயா, நன்றி. முன்கூட்டியே ரமலான் பண்டிகை வாழ்த்துக்கள். சரி சரி, இதால் போவோம். நிலக்கெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க கீழே அப்படியே வெள்ளை பக்கமாக இருந்தோம். இது ஒரு உணவகம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார். வணக்கம். என்ன பெயர்? நாதன். உனக்கு வீடு? எப்படி போகுது வாழ்க்கை? இது என்ன வீதின்னு சொல்கிறது? கோபாலபுரம் வீதி. நிலாவளிக்குள்ளே தானே வருது? என்ன நிலாவளி கோபாலபுரம் ஒன்று தானே? எப்படி வேலைகள் எப்படி போகுது? வேலைகள் கெஸ்ட் வந்தால் தான் தொழில். எங்கே இருக்குங்க விடுது? இங்கே தானே? வரணும், வந்தால் தான் தொழில். அடிக்கடி தோட்டம், விவசாயம் தான். என்னென்ன பயிர் செய்கிறீங்க? வெங்காயம் செய்வோம், கொச்சி செய்கிறாங்க. எங்கே தோட்டம் இருக்குங்க? அங்கே ஒரு மகள் பூரா வைக்க தான் கட்டி நிற்குது. வச்சுப்பான் வச்சு நாங்கள் முன்னுக்கு இருக்கு. சரி, சின்ன கண்டு. என்ன அரை வாடகைகள் எப்படி? அரை வாடகைகள் வந்து பல இதுக்கு இருக்குது. ஏசி இல்லை 3500 ரூபா கொடுக்குறாங்க. ஏசி உள்ள 5000 கொடுக்குறாங்க. சரி சரி. இங்கே உங்கள் இதில் நாங்கள் அப்படி ஒன்று தொழில், நாங்கள் விவசாயம் செஞ்சுரு. இல்லை, நீங்கள் கெஸ்ட் வந்தால் இதென்ன ஆட்டோ
நீங்கள் நான் நினைச்சு நிறைய வாடகை கொடுக்குறாங்க. நாங்கள் ஆட்டோ ஓடுறது. சரி. கெஸ்ட் வந்தால் எங்களுக்கு ஆட்டோ ஓட்டம் வரும். அது இதில் பார்த்து வரவே இதில் பிக்னிலே அடிப்பாங்க, நோம்பலாம் வரும். கடற்கரைக்காரங்க கூப்பிட்டுருவான். சரி. ஒவ்வொரு இடத்துக்கு போய் சுற்றி பார்ப்பாங்களா? திங்க ஃபுல்லாக சுற்றுவாங்க. வெள்ளைக்காரர்களா இல்லை எல்லாரும்? எல்லாம் வரும், லோக்கலும் வரும், முள்ளைக்காரம் வரும். சில நேரம் வந்து இப்படி தான் என்னென்னா லோக்கல் வந்து பெருசாக போக மாட்டாங்க, வெள்ளைக்காரன் எல்லா இடத்தையும் சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சிட்டி டூர் ஒன்று கொண்டு போவோம், டிங்கோக்குள்ளே சுற்றி பார்க்க. சிட்டி டூர் பார்க்குறதுக்கு எவ்வளவு? சுற்றி டூர் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு மாதிரி தருவாங்க. கிலோமீட்டருக்கு 100 ரூபா எடுக்குனாங்க. பல விதமாக தருவாங்க. இப்போ சில வெள்ளைக்காரன் நல்லா வந்தால் கொஞ்சம் கூட சரி கூட தந்துட்டு போவாங்க. சரி குறைய தருவாங்க. பல மாதிரி கிடைக்கும். சரி. சில நல்லவனு சொன்னால் கொஞ்சம் கூட தந்துட்டு மட்டும் கூட தந்துட்டு போவாங்க. சரி 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 நான் சொல்கிறேன். சரி இப்படியே போவோம், கடற்கரை வரைக்கும் போய் வருவோம். சரியா? இதில் ரொம்ப வேலை பக்கம் வீதி போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க ரோட்டு. இந்த மண் வளத்தை பார்த்தீங்களா? வித்தியாசமான மண். இது இருபாட்டி மண் மாதிரி. திக்கு அவங்களுக்கு பார்க்கும்போதே விளங்குது தானே எவ்வளவு விடுதிகள் இருக்குண்டு. பாருங்க, இதில் ஒரு விடுதி. இதில் இதுவும் அப்படி தான் இருந்திருக்கிறதோ தெரியல, என்னென்னு தெரியல. இடப்பக்கம் ஒரு கோயில், மலை கோயில் வாசலில். என்ன கோயில் இது? ஓ ஓ யாழ்ப்பாணம். நீங்கள் எந்த இடம்? சிவலிங்கம். சிவலிங்கம். சரி சரி. நாங்கள் தான் புறாமலைக்கு ஆயிரம். இப்படி எத்தனை மணிலேருந்து? 8 மணிக்கு தொடக்கம், 5 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு. சரி. அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் ஏன்னா நீங்கள் பீச்சே இருக்கா நீங்கள் செய்யலாம். சரி. கோஆபரேட்டிவ் சொசைட்டி. சரி. எவ்வளவு அங்கே போய் வர்றதுக்கு? போட்டுக்கு 8000 எங்களோட கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நீங்கள் வனவிலங்கு இருக்குல்ல, அவங்கள்ட்ட அரசாங்கம் டிக்கெட் வந்து 7 பேருக்கு 1150 ரூபா டிக்கெட். 7 பேருக்கு? 7 பேருக்கு. அப்போ 10,150. அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அங்கே போய் எவ்வளோ நேரம் பிக்னிக்? எவ்வளோ? விடிய மார்னிங் 8:30லேருந்து ஈவினிங் 5 o'clock மட்டும் இருக்கலாம். இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ நேரத்தில் திருப்ப கூட்டிகிட்டு வருவீங்க? இல்லை அது உங்களோட விருப்பம். சரி, நாங்கள் இப்போ வந்திருக்கிறது ஒரு கண்ணகி அம்மன் கோயில் பகுதி. நாங்கள் ஏற்கனவே நேற்றைய காணொலியில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்குன்னு போட்டு நாங்கள் எல்லாம் இதுக்கு அடுத்த வீதி அது. அதுலேருந்து நடந்தே வரலாம்னு சொன்னவர்கள். சரியா? பக்கத்தில் தான். சரி வாங்க, கோயிலை பார்ப்போம். கோயில் கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்கோ, கோயில் கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் காலம் போக எல்லா வேலைகளும் முடிஞ்சு இந்த கடற்கரை ஓரத்தில் மிக சிறப்பாக இருக்குமென்று நம்புகிறேன். சரி, கீசா கிணறு இது 1968ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. சரி, இப்படியே கடற்கரைக்கு போய் வருவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விடுதி மாதிரியாக இது உணவகமாக இருந்திருக்கு போல இருக்குது. சரி, இப்போ இந்த பகுதியில் இதில் ஒரு கோயில் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. எங்கன்னா கட்டுற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இடையில் நிற்குதா இல்லை என்னென்னு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் இந்த மாதிரியான இடங்களில் தான் வேலைக்கு கட்டி முடிக்கப்பட வேண்டியது. என்ன நான் அவதானித்த வரைக்கும் இந்த கோயில் உண்மையிலே வேகமாக கட்டி முடிக்கணும். எதிர்காலத்தில் கோயில் கட்டி கொடுக்க போகிறேன், கோயில் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கிற கோயில்களை கட்டி கொடுங்கோ. அது எங்கள் வரலாற்றுக்கு முக்கியமானதாக இருக்கும். சரி, இதில் இருக்கிற படகுல நாங்கள் புறாத்தீவுக்கு போகலாம். நாங்கள் வந்த நேரத்துக்கு போக முடியாது. ஒரு நாளைக்கு வந்து போவோம். சரியா? எத்தனை பேர் போகலாம்? 1 2 3 4 5 6 7 பேர் போகலாம். இப்படியே வந்து இப்படி பாருங்கோ, அந்த பகுதியில் தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் நிற்கிறார்கள். நாங்கள் அந்த பகுதிக்கு இதாலேயும் போகலாம். இருள்றதுக்கு முதல் இப்படியே பிரதான வீதிக்கு போய் இந்த பொதுமக்கள் வந்து குளிக்கிற கடற்கரை இருக்குல்ல, அந்த கரைக்கு வார வீதியால் வருவோம். வாங்கோ, அப்படியே பிரதான வீதிக்கு போய் தொடர்றேன். சரி, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. வேலை பக்கம் தொங்கல்ல வயல் பகுதியில் பனை மரங்கள் இருக்குது. சரி, அப்படியே நேராக
இதால் நாங்கள் இப்போ இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இதால் திரும்பி போனால் பொதுமக்கள் பயன்படுத்தும் கடற்கரைக்கு போகலாம். பப்ளிக் பீச்சுக்கு நாங்கள் போகிறோம். அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் தான் விடுதிகள் கூட. இந்த வலப்பக்கம் வருங்காணி இது யாரோ ஒரு ஆள் வாங்கி விட்டுருக்கு. அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்கள், இதில் இருக்கிறது திருமலை பார்க். கொஞ்ச நாளைக்கு முதல் வந்ததோடு ஒப்பிடும்போது மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஒரு வருஷம் பெருமே நான் வந்தது. 2 பக்கமுமே விடுதிகள் இருக்குது. அதனால் அங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒன்று காட்ட முடியலை என்னால். வலப்பக்கம் பாருங்க தோட்டம். என்ன விடுதி இருந்தாலும் தோட்டம் செய்கிறவர்கள் தோட்டம் செய்கிறார்கள். இதில் பாருங்க விடுதிகள். நிறைய விடுதிகள் இருக்குது மக்களே. அந்த பகுதியில் பாருங்க சின்ன சின்ன வீடு மாதிரியான அமைப்பில் கட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும். வெளிநாட்டவர்களை இந்த மாதிரியான இடங்கள் தான் கவர். வினோத் என்ன வீதி என்று அறிஞ்சு கொள்ளவே முடியலையா. இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு பெரிய விடுது. அப்படி இப்படி என்று இருக்குது. சரி இப்படியே நேர போவோம். வாகன தரிப்பிடத்தில் வாகனத்தை தரித்து விட்டு தான் செல்ல வேண்டும். 100 ரூபா விருப்பமான டைம் எடுக்கலாம். 100 ரூபாவா? உங்களோட ஊர் இங்கே நிலாவில் என்ன பேர்? ராஜா. ஹெல்மெட் வைக்கலாமா? நீங்கள் யோசிப்பீங்க என்ன தம்பி எல்லாம் கடையெல்லாம் பூட்டி போட்டு போகிற நேரம் வந்து நிற்கிறீங்க. இப்படி நிறைய வாகன தரிப்பிடங்கள் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இப்படியே நாங்கள் கடற்கரைக்கு கிட்ட வந்துட்டோம் மக்களே. இதில் பாருங்க ஃபேமிலி குக்கிங், கப்பல் ரூம், ஃபேமிலி ஹவுஸ், ரைஸ் அண்ட் கரி, சீ ஃபுட், அந்த மாதிரி நாங்கள் சுற்றுலாவாக வரும்போது மினக்கட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி காணொளி பதிவு செய்ய வந்திருக்கிறோம். இதில் பார்த்தாலும் அந்த புறாமலை தெரியும். அங்கே பாருங்க புறாமலை தெரியுதா? நல்ல சிறப்பாக தெரியுதா? சரி, தரைப்பகுதியை பாருங்க. இதில் என்ன விளங்குது? ஒற்றே சுற்றுலா பயணிகளாக தான் இருக்கும். கால் மிதித்து அப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அதில் பாருங்க கொடி பறந்து கொண்டு இருக்கு, சிவப்பும் மஞ்சளும். அப்படியே கடலையும் காட்டும். நாங்கள் ஏற்கனவே இந்த வந்து படகு நிற்கிற பகுதி, அந்த அம்மன் கோயில் இருக்குல்ல, அதாவது கண்ணகி அம்மன் கோயில், அந்த படகு நிற்கிற அந்த பகுதியில் தான். எல்லாம் ஒரு கிட்ட தான் இருக்குது. ஒரு இந்த குறுக்கு வீதிக்கும் அதில் இருக்கிற குறுக்கு வீதிக்கும் இடையில் ஒரு 50 அல்லது ஒரு 100 மீட்டர் இடைவெளி தான். அப்படி எப்படி நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. அங்கே பாருங்கள், அதில் அவர்களில் சூரியன் பட்டு மினுங்கிறார்கள். நாங்கள் அதில் என்ன கடல் தண்ணியாரே இருப்போம் என்ன பார்க்குறதுக்கு. இந்த பகுதியில் பாருங்கள் நிறைய தம்பியாக்கள் எல்லாம் வந்து குளித்து நீந்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுலேயுமே ஒரு பகுதி இருக்குது, அந்த மலை மாதிரி. அங்கே தெரியுதா? அதே மாதிரி இதில் இருக்கிறதான புறா மலை. நேரம் இப்போ 5:44. இந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் வந்து போகிற நேரம், நாங்கள் வந்த நேரம் வந்து போகிற நேரம். சரியா? இவ்வளவுதான். இதுதான் கடல், கடற்கரை இதுதான். கடற்கரை எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த கடற்கரை எப்போ வித்தியாசமாக தெரியுமெண்டா, சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கையின் போதும் அவர்கள் வந்து எப்படி அந்த மகிழ்வான பொழுதை கழிக்கிறார்கள் என்பதுலேயும் தான் இருக்குது. இதே மாதிரி கடல் தான் மட்டக்களப்பிலையும் இருக்குது, அம்பாறையிலையும் இருக்குது, யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. எல்லாமே இதே மாதிரி தான். ஆனால் காட்சிகள் மாறுபடுது, அவ்வளோதான். இப்போவும் சில சுற்றுலா பயணிகள் வந்து ஒன்று தான் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் பாருங்கள் தாழை மரம். 2 சுற்றுலா பயணிகள் வந்த இடத்தை அவர்களை முள்வேலிக்குள்ளே போட்டு மூடி விட்டார்கள். ஏன் அந்த அப்படி ஒரு பாவத்தை செய்தார்கள்னு எனக்கு தெரியலை. இங்கே பாருங்க, யோசித்து கொண்டிருக்கீங்க. எந்த நாட்டு சுற்றுலா பயணிகள் உங்களை பார்க்க எங்கென்ன நாடு மாதிரி தான் இருக்குது. என்னடா எங்கே நிறம் இல்லை. சுற்றுலா பயணி கொஞ்சம் வெளிநாடு போல இருக்குது, சாதுவா வள்ளியாக இருக்குது. அங்கால நிற்கிறது எங்கென்ன நாடு. அது என்ன பார்த்தா அதை பார்க்க தேவையில்லை.
தோடம்பழ ஜூஸ் குடிச்சிருக்கோம். தேசி பழ ஜூஸா தோடங்காய் ஜூஸ் வேணுமா? எது நல்லா இருக்கும்? தோடங்காய் ஜூஸ் நல்லா இருக்கும். அப்போ அதில் தாங்க 2. எவ்வளோ? 150 ரூபா. வடையா? வடை இவராய். உங்களோட பேர்? எந்த நியாஸ். நியாஸ். நியாஸ் பைசர் தானுங்க. பைசரா? இடம் இங்க தான் கோபாலபுரம். எவ்வளோ காலம் இதில் வச்சிருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே. சரி சரி. எப்படி வந்து போகிறவர்கள் வாங்கி குடிக்கிறார்களா? சிலாக்கள் குடிப்பாங்க, சிலாக்கள் குடிக்க மாட்டாங்க. குடிச்சாக்கள் திரும்ப வந்து குடிப்பாங்க. சரி. அப்போ பாப்போம், அடுத்த முறை நான் பாருறேன். நான் அதில் தான் போடுறது தான் இருக்கு. என்ன மனம் வச்சு போடணும். மனம் வச்சு போடணும். எப்படி நோன்பு பெருநாள்கள் எப்படி போகுது? நோன்பு பெருநாள் பரவாயில்ல, நல்லா போகுது. ஒன்றுக்குள்ள 2 தோடை, அதாவது குடிக்கிற மாதிரி டேஸ்டா செய்து. சரி. வீடு இடத்துல இருக்கு? வீடு இதுக்கு அடுத்த ரோட். அந்த பள்ளிவாசல் வீதி. பள்ளிவாசல் ரோட். சரி சரி. இங்க பாருங்க, புளியப்பட போகுது. ஸோ எனக்கு நீங்க இந்த புளியவே வாய் ஊறுதே. எப்படி வாழ்க்கை எப்படி போகுது? வாழ்க்கை வாடு வாழ்க்கை பரவாயில்ல, எப்படியோ போய்கொண்டிருக்கு. அன்றாடம் சிலவு கவர் ஆகி கொண்டிருக்கு. இதுல கடந்து போயக்கே தோடம்பழத்தையும் தேசி பழத்தையும் பார்த்த உடனே எங்களுக்கு குடிக்கணும் போல இருந்தது. இது மட்டும் தான் இல்ல? சர்பத்தும் தேசி தோட, தேசிக்காய் தோடங்க எல்லாமே. சரி சரி. எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் இது? 6 மணிக்கு பிறகு குளிக்க விட மாட்டாங்க. அப்ப அதோட சனமெல்லாம் போகுது. 6 மணியோட சரி. என்ன இல்ல, ஆட்கள் வேண்டிய எனி டைம் நிக்கலாம் பீச்ல. 6 மணிக்கு குளிக்க விட மாட்டாங்க. விடிய எத்தனை மணிக்கு திறப்பீங்க? விடிய நான் ஒரு 9 மணி. சரி. 10 மணிக்குள்ள இதுக்கு வெட்டி போடுறது. இப்போ எந்த காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூடவா இருக்கும்? கால மாசம் ஏப்ரல் நிறைவா இருக்குமே. நிறைவேறும். உப்பு, மிளகுத்தூள், இது தோடங்க புளிஞ்சது. சரி. இது சீனி காய்ச்சி வச்சிருக்கிறோம். சரி சரி சரி. அடுத்து குடிக்கலாம் இல்ல, மிக்ஸ் பண்ணணும். வெள்ளைக்காரர்கள் வாரதான் கூட இந்த நாடு. வெள்ளைக்காரர்கள் வருவாங்க, அவங்க 4 மாசம் தான். இப்ப வருவாங்க நார்மலா லோக்கலாக்கள், சிங்களாக்கள், தமிழாக்கள், முஸ்லீம் ஆக்கள் வந்து அவங்க சனி ஞாயிறு கூடுதலா வருவாங்க. மற்ற நாள் போய் ஸ்கூல் லீவு தானே, ஸ்கூல் லீவ் வந்தபடியா கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. நன்றி. காசு தரத்தவில்லை தானே? குடிங்க. இது என்னது? சும்மா அது பிரச்சனை இல்லை. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அதுவும் இது வந்து மாலை வேளையில வந்து குடிக்கவே இப்படியேண்டா, கடும் வெயிலுக்குள்ளால களைச்சு விழுந்து வந்து குடிக்கும்போது குடிச்சாக்கள் தான் திரும்ப திரும்ப. அதான் தோடம்பழம் எங்க வேண்ட நீங்க? தோடம்பழம் இது ஊர்ல இருக்குது, இங்க ஆஞ்சு எடுக்கிறது. சரி சரி. அளவான இனிப்பு, அளவான அந்த தேசி புளித்தன்மை தெரியாம போடும், சில சீனியை கூட போடும். குடிக்கும் போதே அவ்வளவு சிறப்பா இருக்கு. எவ்வளோண்ணா? 300 ரூபா. எங்க பவனியா நீங்க? நான் யாழ்ப்பாணம். நன்றியா. சரி, நான் சென்று வரேன். சரி, நாங்கள் இனி பைக் எடுத்துக்கொண்டு அப்படியே போவோம். பிரதான வீதி நோக்கி போய் மற்ற பகுதியை பார்ப்போம். இப்படியே இந்த பகுதியை பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் காணி பெருமையாகவே இருக்குது. என்ன ப்ரைவேட்னு தான் போட்டிருக்கோம், அதில் பாருங்க தனியார் காணி. பாட்டாங்கால ஒதுக்கணும். சரி போவோம், நமக்கு எதுக்கு வம்பு, நாங்கள் போவோம். நாங்கள் இப்போ பிரதான வீதி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பயணம் செய்கிற இந்த வீதியில் எங்கேயாவது வெளிநாட்டவர்களை காண முடியுது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் இலங்கையை சுற்றும்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வார காலப்பகுதி. அந்த நேரம் இந்த வீதியால் பயணம் செய்தனாங்க அதிகமான வெளிநாட்டவர்களை பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு குறைவாக இருக்குது, அடுத்த மாதத்தில் இருந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த மாலை வேளையில் பயணம் செய்யும்போது நல்லா இருக்குது. இப்படி காலநிலை இருக்குமா இருந்தால் கிராமம் சார்ந்த காணொளிகள் பதிவு செய்யவே ஆசையாக இருக்குது. இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம். இல்லை இந்த பக்கத்தில் ஒரு குளம், இதில் இருக்கிற கோயில் பிள்ளையார். வீதியினுடைய வலப்பக்கம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டணும். இங்கே பாருங்க, நாங்கள் பயணம் செய்கிறது இந்த வீதி, இதுதான் பிரதான வீதி, இதுதான் பெருங்கடல் பகுதி.
இது வந்து நிலாவளி கடல் நீர் ஏரி. இந்த பகுதியை பாருங்க, இங்கே இந்த இப்படியே இந்த கடல் நீர் ஏரி, இந்த பெரிய கடல் நீர் ஏரி. இது நாங்கள் பயணம் செய்கிறதில்ல. இந்த பக்கம் கொஞ்சம் தூரத்தால் அந்த கடல் நீர் ஏரி இருக்குது. நாங்கள் அந்த கடல் நீர் ஏரி பக்கம் போகையில் இது எங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் தூரம் வயல்வெளிகள், தென்னை பனை அப்படி இப்படி நினைக்குது. சரி, நாங்கள் இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். இந்த நிலாவளி நிறைவடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அதுக்கு முதல் இடப்பக்கம் போவோம். இந்த வீதிக்குள்ளே போய் வருவோம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். என்ன செய்ய போகிறோம்டா, இதால் இப்படி போய் இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். அதாவது இந்த சந்தி பகுதியில் நிறைவு செய்வோம். இந்த வீதியால் வேகமாக போகும். இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், இவ்வளோ விடுதிகள்னு பாருங்க. அப்படிங்க இந்த இப்படி இது ஒரு 10 விடுதி இருக்கிற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் பெருசாக்கா அது இன்னும் அதிகமாகிக்கொண்டே போகுது. மிக அதிகமாக இருக்குது விடுதிகள். நம்ம இந்த வீதியால் அப்படி வேகமாக போவோம். என்ன ஸோ இந்த காட்சியை பாருங்க, தென்னை மரங்களோட சேர்த்து பறவைகள் பறக்கிற அந்த காட்சி உண்மையிலேயே நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. இதில் ஒரு கட்டடம் கட்டி குறையில் நிற்குது. அதுனா கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கு. இது தனியார் பாலம். இதில் ஜோன் கீல்ஸ்ன்ற காணி நீங்கள் கூடுதலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கீல்ஸ் அந்த காணி இப்படியே நேராக போனால் கடற்கரை பகுதிக்கு போகலாம். இதுக்குள்ளால போகும். இதால் போய் தான் திருப்பி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. வெங்காயத்தோட்டம் கூடுதலாக இங்கே இப்போ தூவல் நீர்ப்பாசன வசதி தான் செய்யப்படும். நிலாவளி இப்போ தெரியுதா, வெளியாக இருக்குது. ஒருவேளை நிலா தெரிஞ்சிருக்கும். அப்போ வெளியில் நின்று பார்க்க நிலா தெரியுதுன்ற மாதிரி உருவாகி பிறகு நிலா வழியாக வந்திருக்குமோ தெரியல. நான் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன்னா அவர்களுக்கு பெருசாக தெரியலை. அதனால் அதை நான் பதிவு செய்கிறேன். இந்த ஊகத்தை தான் பதிவு செய்கிறேன்னா நிலாவளி என்ற பேர் வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் சொல்லுங்க. இப்போ நாங்கள் இந்த வீதியால் இப்படி வேகமாக போகும். இது வந்து ஒரு பொறுப்பு வீதி. இப்போ இப்படி இருக்கிற இடங்கள் இன்னொரு 100 வருடத்தால் எப்படி இருக்குமென்றது தெரியாது. அது எங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது சத்தியமாக உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கவலையாக இருக்கும். 100 வருடத்துக்கு பிறகு எங்கென்ன வீட்டு பகுதி எப்படி இருக்கும் சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியாது. அதுதான் சொல்கிறேன். அப்படி நாங்கள் இல்லாமல் இருக்க போகிறோம்னு நினைக்கவே கவலையாக இருக்கடாப்பா. இந்த பகுதியில் தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. வெங்காய தோட்டங்கள் தான் எல்லா இடத்தையும். தூவல் நீர்ப்பாசனம் தானே, தோட்டம் தானே. நான் இப்படி யோசிக்கலடா, இவ்வளவு இருக்குமெண்டு சத்தியமாக யோசிக்கிறேன். நீ யோசிச்சனியா? கடற்கரை ஓரத்தில் வந்து பார்க்க அப்படி இருந்துச்சா, நான் உள்ளுக்கு வந்து பார்க்க அப்படி இருக்கேன். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தோட்ட பகுதியை பார்த்து ரசிக்கும் போது இப்படி இருக்குது. அந்த வீடு தோட்டத்தை தான் பார்த்து கொண்டு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ வடிவாக இருக்குது தெரியுமா. எனக்கே அந்த வீட்டு பகுதிக்கு போகணும் போல இருக்குது. எனக்கு இந்த இடம் பிடிச்சு போச்சு. வாழ்ந்தால் இங்கே வாழணும். அந்த மாடி வீட்டை சொல்லல, இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் சேர்த்து சொல்கிறோம் பாருங்க, எவ்வளோ வடிவாக இருக்குது. கூகுள் வரைபடத்தின் உதவியோடு தான் நாங்கள் போகிறோம். எனவே இந்த காணொலியை பார்க்குற யாராவது எஞ்சிய நிலாவளி பகுதியை சுற்றி காட்டுறதுக்கு முடியுமெண்டா சொல்லுங்க. நீங்கள் ஒரு பைக்கில் வரேன், நாங்கள் 2 பேரும் ஒரு பைக்கில் வரோம், எங்களுக்கு சுற்றி காட்டுங்க. தம்பி இது இருக்குது அது இருக்குது பாரு, நீ வந்து இவ்வளோ நாள் இவ்வளோத்தையும் பார்க்காம போட்டியேன்னு எங்களை சொல்லி பேசுங்க. தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுருக்கு. கத்தரி தோட்டம், மயில்கள் பார்க்க முடியுது. மயில் நிலாவளி, நிலா வானம் காற்று மழை. இடப்பக்கம் நான் சொன்ன மாதிரி கடல் நீர் ஏரி பகுதி. அதுக்காக
வீதிக்கு பக்கத்தே இல்லை. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த கடல் நீர் ஏரி பகுதிக்கு போகலாம். வலப்பக்கம்தான் வீடுகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். நிறைய உணவகங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், இதுலேயும் ஒரு உணவகம் இருக்குது. இடப்பக்கம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது மக்களே, சொல்லிக்கொண்டில்லை. நிறைய வீடுகள் இருக்குது. இதுக்குள்ளால எல்லாம் போகலை. அதுதான் நாங்கள் அந்த கடல் நீரேரி பக்கம் போகலை. அதில் பக்கம் சரி. ஆம்பா சூரியன் மறைகிற காட்டிய பாருங்க. இப்படி வாங்க. இப்போ இந்த பகுதியால் இப்படி வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். எனவே இன்றைய நாளில் இந்த நிலாவளியினுடைய இந்த பகுதியை பதிவு செய்ததில் மகிழ்ச்சி. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.